அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணே அண்ணே, ஏன்டா ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடி வர்ற? என்ன விஷயம்? அண்ணே, நம்ம சங்கத்து உறுப்பினர் சங்கர் இறந்துட்டாருண்ணே. என்னது, சங்கர் செத்துட்டானா? ஆமாண்ணே, இப்போ தானே தகவல் வந்துச்சு. பாவம், நமக்கு எவ்வளவோ உதவி செஞ்சான். அதெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்குள்ளே போய் சேர்ந்துட்டான். இந்தாடா பணம், சங்கத்து சார்பில் ஒரு பெரிய மாலை வாங்கிக்க. பாக்கி இருக்கிற காசுக்கு எல்லாம் பாட்டில் பிடிச்சிட்டு வந்துருங்க. 1 hour later. ஆஹா, பாடிக்கு பக்கத்தில் வந்தும் அழுக வர மாட்டேங்குது ஐயா. சமாளிப்போம். ஆக்ஷன். டேய் சங்கர், என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் நீ பாட்டுக்கு போயிட்ட? ஏங்க, எல்லாம் பாடியை பார்த்து அழுவாங்க, நீங்கள் என்ன வித்தியாசமாக டைலாக் பேசிகிட்டு இருக்கீங்க? யோ, அழுக வர்றதுக்கு லேட் ஆகும்யா, அது வரைக்கும் டைலாக் பேசிகிட்டு இருக்க. உனக்கு என்னய்யா, நீ அழுதுட்டு போயேன். அலுவலகத்துக்கு வந்த இடத்துல ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? Later. அப்பாடா, நம்ம பசங்களாம் வந்துட்டாங்க. டே கொண்டாடா, மாலையை கொண்டாடா. அவனுக்கு போடுவோம். எல்லாருமே நான் எப்போ அழுவோன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல சரக்கு கொடுங்கடா. அப்பா, ஒரு குவாட்டரை உள்ளே இறக்கியாச்சு. சங்கரு, நீ போயிட்டியாடா என்கிட்ட சொல்லாமலையே? 3 நாளைக்கு முன்னாடி தானடா கடையில் மூக்கு முட்டை 3 பேரும் குடித்தோம். நான் தானடா உன்னை தனியாக வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போனேன். என்னது, அழுக பிசரடிக்குது. டேய், இன்னொரு கோட்டரை கொண்டாடா. டேய், சரக்கில் சுரத்தே இல்லைடா, அழுகையே வரமாட்டேங்குது. என்னடா சரக்குது? இன்னொரு ஆஃப் ஓட. அண்ணே வேணாண்ணே, இது ரொம்ப அதிகம், அப்புறம் உளர ஆரம்பிச்சிருவீங்க. டேய், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்டா, நீ குர்ரா. அப்பா, ஒரு ஆஃப் உள்ளே இருக்கியாச்சு. இப்போ ட்ரை பண்ணுவோம். ஏடா, உனக்கு ஏதாவது கஷ்டம்னா அண்ணங்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாமேடா. நான் சின்ன வீடு செட்டப் பண்ணப்போ நீ தானடா 1 லட்ச ரூபா பணம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. இந்த உண்மை இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஐயோ, அண்ணன் சின்ன வீடை பற்றி உளறிட்டாரு. ஏய்யா, நான் இருக்கையிலேயே உனக்கு சின்ன வீடு கேட்குதா? அதையும் இவ்வளோ நாள் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கியா? வீட்டுக்கு வா. ஆஹா, ஆஃபுக்கு அவ்வளோதான் போல இருக்காளுங்க. 6 hours later. என்ன அது, நம்ம பொண்டாட்டி தொடப்பத்தோட வாசலில் நிற்கிறா. வாடா என் வெறும் பயலை. என்னது, டைலாக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு தெரியாமல் சின்ன வீடு வச்சுக்கிட்டு அதுக்கு லட்சமாக பணம் கொண்டு போய் கொடுத்துருக்கியா? சில்லறைக்கே வழி இல்லாத உனக்கு சின்ன வீடு கேட்குதா? வெச்ச கஞ்சிக்கு தொட்டுக்க இல்லை, உனக்கு தொட்டுக்க இன்னொரு சின்ன வீடா? ஏய், என்னடி உளறிட்டு இருக்க? உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் இது வரைக்கும் ஏறெடுத்து பார்த்தது கிடையாது. ஏன், உன் கொழுந்தியா மூஞ்ச நிமிந்து பார்த்துருக்கனா? அப்போது சாவு வீட்டில் பேசினதெல்லாம் பொய்யா? ஆமாம், சாவு வீட்டில் என்ன பேசினேன்? A few moments later. ஏப்பா, ஏம்மா, என்ன அடி. 3 தொடப்பம் பிஞ்சு போச்சே. ஓவராக குடித்து உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை உளறிட்டோம் ஐயா. எந்திரிக்கிறதுக்கே 1 வாரம் ஆகும் போல இருக்கு. என்னது, மறுபடியும் நம்ம பொண்டாட்டி தொடப்பத்தோடு நிற்கிறா. ஏயா, போனா போகுது, வீட்டில் காஞ்சி போய் கிடக்குறியேன்னு உன் கூட இருந்தால் சாவு வீட்டில் வச்சு உண்மையை சொல்லிட்டியா? ஊருக்குள்ளே எல்லாரும் என்னை காரி துப்புறாங்க. என்னது, நம்ம சின்ன வீடு பேசுகிற மாதிரியே இருக்குது, ஆனால் முகம் மட்டும் நம்ம பொண்டாட்டி முகம் தெரியுது ஐயா. A few moments later. ஆஹா, மறுபடியும் தொடப்பத்தில் ஒரு ரவுண்டு முடிச்சிட்டாள் ஐயா. ஏண்டி, நினச்சி அடியே அடிப்ப? என்னது, நினச்சி அடிச்சனா? இப்போ உன்னை அடிச்சுட்டு போனது நீ வச்சுக்கிட்டு இருக்க சின்ன வீடு. ஆஹா, உண்மை கொரோனாவை விட வேகமாக பரவிருச்சு ஐயா. குடிச்சிட்டு உணர்ச்சி வசப்பட்டது எவ்வளோ பெரிய தப்பு. அடித்தா வராத உண்மை குடிச்சா வந்துடுது ஐயா.